திருச்சியில் அதாவது துவாக்குடி அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்மளுடைய உயிர் தோழி அப்படின்னு சொல்லலாம் மரகத மேடம் அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவங்க திருமண தகவல் மையம் வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க அதாவது ஜென்ஸ் வந்து எங்கே வேணாலும் போய் பேசலாம், வரலாம், போகலாம். இது கடமைக்கு உட்பட்டது அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் ஒரு லேடிஸாக இருந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிறது, எல்லா தகுதி கொடுக்கறது, வர்றது போகிறது அப்படின்னா எத்தனை பிரச்சனைக்கு இடையில அதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா கண்டிப்பாலுமே அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு காலத்துக்கு அதெல்லாம் போட்டு அதை செய்யணும்னா எதிர்நீச்சல் போட்டு தான் வாழணும். கண்டிப்பாலுமே அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள உண்மையாலுமே பெருமையாக வரவேற்கலாம். கண்டிப்பாலுமே அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம். எல்லோருக்கும் வணக்கங்க. காலையிலேருந்து மழை, இடி, மின்னல் எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக அதுக்கப்புறம் தான் வரும் வானத்தில் வானவில் அழகாக தோன்றும். மத்தியானத்துக்கு மேலே எல்லாரும் உண்டை கறக்கம் நிறைய பேருக்கு இருக்குது போல இருக்கு. உற்சாகமாக கைத்தட்டி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், தூக்கம் கலையும். காலையிலேருந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கே சுற்றினாலும் கடைசியில் 7ஆம் பாவத்தில் வந்து நிற்கிறாங்க. யாரை பார்த்தாலும் எங்கே சுற்றினாலும் இப்போ இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து 30 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு மேலேயும் தான் உட்காந்துருக்காங்க. ரெண்டும் கலந்து தான் உட்காந்துருக்காங்க. கீழே இருந்து 30 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு மேலே உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த 80 வயசில் கல்யாணம் பண்ணவங்க, அதாவது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணவங்க யாருமே வந்து அதிகபட்சமாக பொருத்தம் பார்த்துருக்க மாட்டாங்க, ஜாதகம் பார்த்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் அப்புறம் எப்படி திருமணங்கள் வந்து சிறப்பாக இருந்தது சொல்லுங்கள். இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள் ஏன் எல்லாம் டைவர்ஸ் நோக்கி கோர்ட்டு ஃபுல்லாக ரொம்பிக்கிட்டு இருக்குது? நிறைய நம்ம இது வந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னென்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த கணவர்மார்கள் வந்து மனைவியை வந்து அடித்து உதச்சி விரட்டி விட்டுறாரு. அந்த அம்மா பிள்ளைய தூக்கிட்டு ஓடி போயிடும். 3 நாள் புருஷங்கார் பார்ப்பார். 3ஆம் நாள் மறுபடியும் தண்ணியை போட்டுட்டு போய் என்ன பண்ணுவார், மாமியார் வீட்லேயோ இல்லை மச்சினை வீட்லேயோ அந்த பொண்ணு இருக்கும்போது நீ வெளியில் வரையா கட்டால அடிக்கவான்னு கேட்பார். அது என்ன தெரியுமா, என் புருஷன் வந்துட்டாரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும். இந்த அண்ணன் தம்பி அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தாங்க பாருங்களேன், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உன் புருஷன் வரட்டும், என் தங்கச்சியாக பிறந்தவளை அடித்து விரட்டியா விட்டான், வரட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாப்புல. ஆனால் இதே மாமங்காரன் வந்து கூப்பிடும்போது உன் புருஷன் வந்து கூப்பிட்றாரு போறியா, நான் போகிறேன்டா அப்படின்னு அதே பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சுட்டு 3ஆம் நாள் வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் என்னைக்கு பெண்கள் வந்து கழுத்தில் மஞ்சள் கயிறுக்கு பதில் டேக்கு போட ஆரம்பித்தாங்களோ, ஐடென்டி கார்டு போட ஆரம்பித்தாங்களோ, திருமணத்தில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இது உண்மைங்களா பொய்ங்களாயா? நிறைய மாற்றங்கள் சமூகத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு காலையில் நம்ம சார் சொன்னார், 22ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். 22ஆம் தேதி அதாவது 22வது கருத்தரங்கம்னு. இந்த இடம் வந்து புதனோட இடம், செயல்படுறது வந்து ராகுவோட இது. அப்போ ஆனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் கேது கலந்துருக்குது. ஏன் எல்லாருமே திருமணத்தை பற்றியும் திருமண தகவல் மையத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம்னா இது 3 கலந்து இங்கே இருக்குது. புதன், கேது, ராகு 3 இங்கே வந்து செயல்பட்டு இருக்குது. இன்னொன்று வந்து கேதுவை பற்றி நிறைய சார் வந்து எப்பயுமே கேதுவின் காதலன் கூட சொல்லுவாங்க. கேதுங்கிறது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் நம்ம என்ன நினைப்போம், ஒரு ஒச்சை நினைப்போம். ஆனால் அதை மாதிரி நல்ல கிரகம் கிடையாது. பொதுவாக இந்த லக்னத்தில் கேது இருக்கவங்க நல்லா பாருங்கள். நமக்கே எல்லாத்தையும் பல பேராக தெரியும். அவன் வீட்டில் முள்ள மாதிரியாக இருப்பான், முடிச்ச வைக்க இருப்பான், வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து அவனுக்கு முகராசி இருக்கும். அவன் போய் யார்கிட்டாச்சும் எதுவும் கேட்டான்னா நம்ம இழந்து பாக்கெட்டில் இருக்க 10 ரூபா எடுத்து கொடுத்துருவோம். அவனுக்கு வந்து முகராசி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ராகு இருக்கவன் ஒன்றுமே இல்லைன்னா போய் ஒருத்தர் உதவி கேட்கும்போது மனசு வந்து செய்ய மாட்டாங்க. ஒன்றுட்டலாத காசாடா அப்படின்னு போயிடுவாங்க. இதுதான் ராகுக்கும் கேதுக்கும் உள்ள கலை. இந்த ஐயாவில் நான் கேட்குறேன், 50 வயசுக்கு யார் ஜாதகம் பார்த்துருக்கீங்களா ஐயா? திருமணம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா யாரும் அந்த காலத்தில்? நட்சத்திரம் கேட்டதுக்கே இந்த நிலைமை வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணங்கள்? இன்னைக்கு வந்து கலியுகம் முத்தி போச்சு. இந்த சைத்தான் கையில் வந்துருச்சு. இது என்னைக்கு வந்துச்சோ பெண்கள்லாம் நிறைய இடத்துல தவறுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா, என்னைக்கு டேக்குன்னு ஒன்று போட்டாங்களோ, என்னைக்கு ஒரு 5000 10,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, 1 லட்சம் 5 லட்சம் வரலையும் பெண்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரகங்கள் பார்க்கறதில்ல. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஐடி மாப்பிள்ள தான் வேணுங்குது. ஐடியில் என்ன இருக்குன்னு தான் தெரியல. எவ்வளோக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறோமோ அந்த அளவுக்கு நோயும் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது.
விவசாயக்காரனுக்கு நோய் வரதில்லை. நான் எல்லா மீட்டிங்லையும் பேசுறது, விவசாயக்காரனுக்கு நோய் அவ்வளோ சீக்கிரத்தில் வராதில்ல. நான் தான் வைட்டமின் சி காலில் வந்து மண்ணோட சத்து சேருது. வயலில் வேலை செய்யும் போது காலில் வந்து மண் சத்து சேருது, புரியுங்களா? அப்போ அவனுக்கு வந்து முட்டி வலி, கால் வலி, கை வலிலாம் நிறையா வாரதில்லை. ஐடி ஃபீல்டில் உட்காந்து வேலை பார்த்து முதுகு வலி வந்துடுது. அவன் சம்பாதிக்கிற 1,00,000த்தையும் கொண்டு வந்து இஎம்ஐ கட்டி போய் மாதம் 20,000 தான் கட்டும். 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குவான். ஃபோனு, காரு, வாடகை, குழந்தை வளர்க்குறதுக்கு ஒரு ஆயா, எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்துட்டு கையில் அவனுக்கு 20,000 கூட தேராது. ஆனால் ஐடி ஃபீல்டு மாப்பிள்ள தான் வேணுங்குது. அந்த கம்பெனியில் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே யாரையும் வச்சிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் விரட்டி விட்றாங்க. ஆனால் நம்ம மறுபடியும் எங்கே வரோம்? நம்ம தாய்மண்ணு வீட்டுக்கு தான் வரோம். அதனால் நிறையா பேர் இந்த திருமணத்தை தகுதிக்கு தகுந்த மாதிரி பார்க்காதீங்க, கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பாருங்க. நான் நிறைய இடத்துல சொல்லுவது என்ன, கிரகம் பொருத்தம் கரெக்டாக பாருங்க. கிரகத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா, சார் சொன்னார் 3ஆம் பாகம் செயல்பட்டால் தான் இருக்கும். இந்த காதல் திருமணத்தை பற்றி நம்ம சார் சொன்னார். 5ஆம் பாகம் 7ஆம் பாகம் வலுத்து இருந்து அது தூண்டுறதுக்கு 3ஆம் பாகம் வலுவாக இருந்தால் தான் அந்த பொண்ணு தைரியமாக அந்த பையனை கூட்டிகிட்டு போவோம். 3ஆம் பாகம் செயலிழந்து போச்சுன்னு வச்சிங்களே, நீங்கள் லவ் பண்ணி வேஸ்ட்டு. அதிலே வந்து 7ஆம் பாகம் இருந்து போச்சுன்னா, 7ஆம் பாவத்தில் குரு உக்காந்துட்டாருன்னா, எங்கள் அப்பா அதை சொல்லுவார், எங்கள் பாரம்பரியம் அப்படி போவோம், எங்கள் முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க, நான் லவ் மட்டும் தான் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நிறைய பேர் சொல்லிட்டு அலையிறாங்க. உண்மைங்களா பொய்யுங்களா? இந்த மாதிரி இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம ஜாதகம் பார்க்கும்போதே நல்லா நம்ம ஜோசியர் எல்லாருமே பார்த்துக்குங்க. இந்த பொண்ணுக்கு காதல் திருமணம் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா அப்படின்னு ஜாதகத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொல்லிடுங்க. இப்போ என்னன்னா, நிறையா கல்யாணம் வந்து மண்டபத்தில் போய் தான் நிற்குது. அதுக்கு என்ன காரணம்? இந்த பொண்ணு லவ் பண்ணுதா பண்ணலையா ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. அது யாரும் போய் பார்க்குறதே இல்லை. லவ் பண்ணிட்டு இருக்குதா, இல்லை கல்யாணத்துக்கு முதல் போயிருமா, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் போகுமா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து தெளிவுபடுத்திட்டா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் கல்யாணங்கிறது கொஞ்சம் சிறப்பாக நடக்கும். உண்மைங்களா பொய்யுங்களா ஐயா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து பொருத்தம் பார்க்க சொல்கிறாங்களா, ஒரு நட்சத்திரம் பொருத்தம் மட்டும் மெயினாக பார்க்குறாங்க. என்ன இது என்ன விலங்கு, அது என்ன விலங்கு, என்ன கணம், என்ன ரச்சி, இதை மட்டும் பார்த்துட்டு போமா நீ கல்யாணத்தை பண்ணு, ஓஹோ ஆகோன்னு இருப்ப. அது கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முதல் என்ன பண்ண, மண்டபத்தில் பேசிடுவோம், நம்ம பத்திரிக்கை அடிச்சிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம், அந்த பிள்ளைங்கிட்ட எஸ்கேப் ஆயிரும். ஏன்னா 100க்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, 100க்கு 90% ஆண்கள் வந்து இப்போ திருந்தி தான் வாழ்கிறானுங்க. பசங்கள்லாம், பெண்கள்லாம் சொல்ல முடியல, பயமாக இருக்குது எங்களுக்கு. நானும் ஒரு பெண்ணு தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி உள்ள படிச்சுட்டு வெளியில் இருக்க பெண்களை நினச்சாவே கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. அதனால் நம்ம ஜோதிடர்கள் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது ஆணுக்கு வந்து காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி பெண்ணுக்கும் அதே மாதிரி பாருங்கள். ரெண்டும் நம்ம பார்க்காதனால பொண்ணு வீட்லேயும் மன உளைச்சல் வந்துடுது, ஆண்கள் வீட்லேயும் மன உளைச்சல். இதை சுற்றி இருக்காங்க போகிறாங்க உறவு முறைகள், அந்த நாளையும் பிரச்சனைகள் வருது. இந்த வாய்ப்பெல்லாம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த திருமணத்தை பொருத்தத்தை கரெக்டாக பார்த்து அமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மெயினாக பார்க்க வேண்டியது வந்து நம்ம வந்து 7ஆம் பாவத்தை பார்க்க சொல்லுவாங்க. 7ஆம் பாவம் பார்க்கணும், கிரகம் பொருத்தம் பார்க்கணும், 3ஆம் பாவத்தை பாருங்கள், பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம திருமணம் செஞ்சோன்னா, திருமணம் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, அடுத்தது அவங்க வந்து டெஸ்ட் டியூபுக்கு போகாமல் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் தெரியல, நிறைய பேர் திருமணத்தை பண்ணிட்டு 5ஆம் பாவம் செயலிழந்து போச்சு, கொஞ்சம் இருங்க கொஞ்சம், 5ஆம் பாவம் செயலிழந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நோட்டை தூக்கிட்டு அலையிறாங்க ஜோசியருக்கு, என் பிள்ளை குழந்தை பிறக்குமாமா, எத்தனை ஆம்பளை பிள்ளை இருக்குது, எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மரகதம் மேடம் அருமையாக பேசுனாங்க. அதாவது சொன்ன கருத்தில் வந்து, அதாவது 7ஆம் பாவத்தில் குரு உட்காந்தா அவங்களுடைய இதில் வந்து எப்படி ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. உண்மையாலுமே ஆப்ஷன் இருக்கும் உறுதியாகவே, சரிங்களா? ஏன்னா அது நல்ல கிரகங்கனால, அதாவது குருங்கிறது மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்கிறனால, சரிங்க, பரிசோதிக்கிற பவர் அதுக்கு உண்டு குருவுக்கு, சரிங்களா? அது அப்படியா இது இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உண்டு. இப்போ குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருந்தா என்ன சொல்லலாம்? குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருந்தா, அதாவது தாம்பத்திய பவர் கொடுக்கறது சுக்கிரன், சரிங்களா? குரு கூட சேர்ந்துட்டார், அவங்க தாம்பத்தியம் பண்ணும்போது என்ன செய்வாங்க? குரு சுக்கிரன் இணைஞ்சிருந்தா ஒரே பதில் தான். அம்மா மேடம் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருந்தா அவங்களோட எண்ணங்கள் எப்படி பரிமாற்றம் இருக்கும், தாம்பத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாம்பத்தியம் எப்படி இருக்கும்? அதாவது தாம்பத்தியம் செயல்பாடு பண்ண நடக்கையில் உடனே என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு தாம்பத்தியம் வச்சுக்கலாம் நினைக்கிறப்ப உடனே அந்த குரு சேர்ந்துருக்கனால இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு விரதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்குற பவர் யாருக்கு உண்டு? குருவுக்கு உண்டு, சரிங்களா? அப்போ குரு சுக்கிரன் சேர்ந்துருந்தா அவங்க வந்து என்னது எல்லாத்தையும் ஆலோசிச்சு தான்
தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க. சரிங்களா? அதுக்கு தான் மேடம் சொன்னது, குரு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தா, 7ஆம் இடத்துல உட்கார்ந்தா லவ் பண்ற விஷயத்துல மேடு பள்ளத்தை பார்ப்பாங்க. சரிங்களா? பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத ஆணித்தரமா சொன்னாங்க. 3ஆம் இடம் முக்கியமானது. அது என்னன்னா வீரிய பவர் அங்க இருக்குது. 3ஆம் இடம் எந்த அளவுக்கு முக்கியமோ 11ஆம் இடம் அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம். புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதுல மறந்துட வேண்டாம். 3ஆம் இடம் எந்த அளவுக்கு முக்கியமோ 11ஆம் இடமும் அந்த அளவுக்கு. 3ஆம் இடமும் நண்பர்கள் தான். சரிங்களா? 11ஆம் இடமும் நண்பர்கள் தான். சரிங்களா? அதாவது அது லாபம் விருத்தி எல்லாமே அங்கதான் இருக்கு. 11 தான் இருக்கு. முதல் விருத்தி என்னங்க? ஆரம்ப விருத்தி தான் 3. சரியா? மொத்த விருத்தி எதுங்க? 11ன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் காம திரிகோணம். அதுல 3ஆம் இடம் முதல் ஆத்ம திருப்தியை உருவாக்கும். சரிங்களா? ஃபுல்ஃபில் பண்றது எதுங்க? 11ஆம் இடம். 11ஆம் இடம் இல்லாம ஃபுல்ஃபில் ஆகாது. நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. ஃபுல்ஃபில் வேணும்னா 11ஆம் இடம் வேணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட், ஓகே. மேடத்துக்கு பொன்னாடை பார்த்த ரைட், ஓகே. சத்யபாமா அவங்கள பொன்னாடை பார்த்தும்படி வருக வருக என வரவேற்கிறோம். பால அபிராமி மேடம் அவங்களையும் பொன்னாடை பார்த்தா வருக வருக என வரவேற்கிறோம். அப்படி சேர்ந்து நின்று போட்டோ அப்படிங்க. அப்படிங்க அப்படி நீங்க இடையில போனீங்கன்னா பரவாயில்ல. அவங்களுக்கு இடையில அப்படி வாங்க. 2 பேரும் சீலை கையில பிடிச்சிக்கோங்க.